ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த புதிர்களுக்கான குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். குறிப்புகள் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான குறிப்புகள் கொடுக்கப்படும். அந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையாகவே இந்த புதிர்கள் அனைத்திற்குமான விடையை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். விடைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி கமெண்ட்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புதிர்களுக்கு மொத்த எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது ஒரு குறிப்பாக கொடுக்கப்படும். அதுபோக முதல் எழுத்தும் உங்களுக்கு ஒரு குறிப்பாக கொடுக்கப்படும். அதையும் தாண்டி அந்த புதிர் சார்ந்த கூடுதலான மேலும் ஒரு கூடுதல் குறிப்பும் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதெல்லாம் வச்சு நீங்கள் ரொம்பவே எளிமையாக அந்த புதிர்களுக்கான விடைகளை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே. அந்த வகையில் இன்றைக்கான முதல் புதிர், அதற்கான குறிப்புகள், அதை பார்க்கறதுக்கு முன்பாக இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான முதல் எழுத்து ஒரே எழுத்து தான். அது ஒரு பொதுவான குறிப்பாகவே நான் இங்கே சொல்லிடுறேன், முன்பாகவே சொல்லிடுறேன். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்துலேயும் வரக்கூடிய முதல் எழுத்து ஒரே எழுத்து தான். அந்த வகையில் இன்றைக்கு நாம் முதல் புதிரும் அதற்கான குறிப்புகளையும் பார்க்கலாம். இன்றைக்கான முதல் புதிர், அதற்கான குறிப்புகள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்திங்கன்னா மீ அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு சொல் தான். அதாவது தமிழ் எழுத்துக்களில் மா வரிசையில் வரக்கூடிய மீ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 2 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு, நீரில் வாழக்கூடிய ஒன்று, தண்ணீரில் வாழக்கூடிய ஒன்று. மொத்தம் 2 எழுத்துக்கள். முதல் எழுத்து மீ அப்படிங்கிற எழுத்து. அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மீ அப்படிங்கிற எழுத்து தான். மொத்தம் 2 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு, இதை முறுக்கி விடலாம், முறுக்கி விட்டுக்கலாம். சில பேர் அதை முறுக்கி விட்டுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு ஆங்கிலத்தில் முஸ்டாச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு இணையான தமிழ்ச்சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்கு அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். இதற்கு முன்பாக நம்ம பார்த்தது எல்லாமே 2 எழுத்துக்கள் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய புதிர்களுக்கு மொத்தம் 3 எழுத்துக்கள். முதல் எழுத்து நம்ம முன்பு பார்த்ததை போன்றே மீ அப்படிங்கிற எழுத்து தான். அதாவது தமிழ் எழுத்துக்களில் மாவரிசையில் வரக்கூடிய மீ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 3 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு ஆங்கிலத்தில் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதாவது பணம் சார்ந்த தொகைகளை எண்ணும் பொழுது சரியாக வந்ததுக்கு போக பேலன்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த பேலன்ஸ் அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு தமிழ்ச்சொல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நண்பர்களே. 3 எழுத்துக்கள் மொத்தம். முதல் எழுத்து மீ. அடுத்த புதிர், அதற்கான குறிப்புகள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் மீ அப்படிங்கிற எழுத்து தான். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு, அதாவது ராசிகள்லாம் இருக்கும், 12 ராசிகள். அந்த ராசிகளில் ஒன்றாக வரக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தம் 3 எழுத்துக்களை கொண்டது. முதல் எழுத்து மீ அப்படிங்கிற எழுத்து. அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள் நண்பர்களே. இதற்கு முன்பாக நம்ம பார்த்தது எல்லாமே 2 எழுத்து பார்த்தோம், 3 எழுத்து பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய புதிர்களுக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 4 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்பு பார்த்ததை போன்றே அதே எழுத்தான மீ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 4 எழுத்துக்கள் நண்பர்களே. இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு, கடலில் மீன் பிடிக்க போகிறாங்க இல்லையா? கடலில் மீன் பிடிக்க போகிறாங்க இல்லையா? அவங்கள நாம்
ஆங்கிலத்தில் வந்து ஃபிஷர்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடலில் மீன் பிடிக்க போகிறவங்கள வந்து ஆங்கிலத்தில் ஃபிஷர்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஷர்மேன் அப்படிங்கிறதுக்கு அந்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா 4 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மீ அப்படிங்கிற எழுத்து தான். மொத்த எழுத்துக்கள் 4ன்னு சொல்லியாச்சு. இது வந்து ஒரு பெயர். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு வந்து இது வந்து ஒரு பெயர், கூடுதல் குறிப்புன்னு கூட சொல்லலாம். இது வந்து ஒரு பெண்ணின் பெயர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு பெயர், இது ஒரு பெண்ணின் பெயர். முதல் எழுத்து வந்து மீ, மொத்தம் 4 எழுத்துக்கள். அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா 4 எழுத்துக்கள் தான். இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா நாம் இதற்கு முன்பாக பார்த்த குறிப்புகளில் வந்த மீ அப்படிங்கிறதா முதல் எழுத்து. மொத்தம் 4 எழுத்துக்கள் நண்பர்களே. இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். முதல் எழுத்து மீ, மொத்தம் 4 எழுத்துக்கள். ஆங்கிலத்தில் வந்து அகைன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தம் 4 எழுத்துக்கள். முதல் எழுத்து வந்து மீ. அடுத்த புதிருக்கான குறிப்புகள் நண்பர்களே. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மீ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 4 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு மீன் பிடிக்க பயன்படக்கூடிய ஒன்று. மீன் பிடிக்க பயன்படக்கூடிய ஒன்று. மீன் பிடிக்க பயன்படும் பொருள். இது மீன் பிடிக்க பயன்படும். ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் 4 எழுத்துக்கள். முதல் எழுத்து வந்து மீ. அடுத்த புதிரும் அதற்கான குறிப்புகளும் நண்பர்களே. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மீ அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 5 எழுத்துக்கள். முதல் எழுத்து மீ. இந்த புதிர் சார்ந்த கூடுதல் ஒரு குறிப்பு நண்பர்களே. அதாவது நீர்நிலை ஓரங்களில் மீனை பிடிக்கிறதுக்காக காத்திருக்கக்கூடிய பறவை அதனுடைய பெயர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அதுபோல் மீனை கொத்தி உண்ணக்கூடிய பறவை அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தம் வந்து 5 எழுத்துக்களை கொண்ட பறவையின் பெயர். முதல் எழுத்து மீ அப்படின்னு சொல்லியாச்சு. ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கான புதிர்களும் அதற்கான குறிப்புகளும். ரொம்ப எளிமையான புதிர்கள், ரொம்ப எளிமையான குறிப்புகள் தான். அதை வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையாக விடைகளை கண்டுபிடிச்சிடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதினுங்க. அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். இது போன்ற அருமையான மேலும் ஒரு அருமையான புதிர்கள் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.